வைகோபாலசாமி அவர்கள் வந்து திமுகவுடைய அலையன்ஸ்லேருந்து வெளியில் போகிறேன்னும் போது அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இவங்க அந்த 12 சீட்டையும் வந்து இவங்க நம்ப முடியாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் எல்லாருமே என்ன பேசுகிறேன், தாவேகா வந்து இந்த மாதிரி குதிரை பேரத்தில் இருக்குது, இப்போ மிரட்டுறதுக்கோசம் குதிரை பேரம் நடக்குது, இது வைகோபாலசாமியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மினிஸ்டர் கூட பதவி கொடுக்காம இருக்காங்க, நீங்கள் கட்சியை நீங்கள் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுங்கள், ரிசைன் பண்ணிவிட்டு வந்து பை எலெக்ஷன் வரும், அதில் நீங்கள் வந்து நம்ம சார்பில் நில்லுங்க, ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக இந்த ஆட்சி கவுந்துரும், நீங்கள் யார் யாரை வந்து ரிசைன் பண்ண வைக்கும்போது ரிசைன் பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து நான் 50 கோடியிலேருந்து 100 அரெஸ்ட் பண்ணிவிட்டு விசாரிக்கும் போது அவர்கிட்ட விசாரணையில் என்ன வருதுன்னா, இவர் வந்து திமுகவின் தூண்டுதல்னால தான் இவங்களுக்கு எல்லாமே பின்னால் இருந்து பேசுறது யாருன்னா செந்தில். இப்போ செந்தில் பாலாஜி பேரை சொன்னதுனால விசாரணையினால கைது, பாஜக அலையன்ஸ், திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸ், எல்லா இடத்துலையும் இது என்ன நியாயமா, இது தூய சக்தியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற அளவுக்கு. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இன்னைக்கு பெருசாக பூகம்பமாட்டம் வெடித்து பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனாலாக நடந்திருந்தாலும் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதுவும் வைகோபாலசாமி அவர்கள் வந்து திமுகவுடைய அலையன்ஸ்லேருந்து வெளியில் போகிறேன்னும் போது அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்த விஷயம்தான் இன்னைக்கு முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னடா அப்படி அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்கிறது அப்படின்றது தான். அதை எம்பியாக இருந்துச்சா இது சட்டமன்றமாக இருக்கிற எம்எல்ஏ விஷயம், இதே பாராளுமன்றமாக தான் அங்கேயும் நடந்திருக்கு தான் குதிரை பேரம்லாம். எப்படின்னா வந்து எம்பியை விலைக்கு வாங்குவாங்க, அந்த மாதிரி இங்கே விலைக்கு வாங்குகிற விஷயத்தை பற்றி தான். அதாவது தமிழகத்தில் இருக்கிறது 234 தொகுதிகள் இருக்குது, சட்டமன்ற தொகுதிகள். அந்த சட்டமன்ற தொகுதிகளில் 234 ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா வந்து குறைந்தபட்சம் 118 தொகுதிகளில் வின் பண்ண மாதிரி அவங்களுக்கு சீட்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த சிங்கிள் மெஜாரிட்டி ஒன்று இருக்கும். பெரும்பான்மை இருந்தால் தான் அவங்களால ஆட்சியை வந்து நடத்த முடியும். அதாவது வந்து ஒருத்தர் 50, ஒருத்தர் 60, ஒருத்தர் 70 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 70 சீட் அதிகமாக இருக்குது அவர் தான், அது கிடையாது. இங்கே பெரும்பான்மைன்னு இருக்கணும், அதாவது 234 50% மேலே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா 118 தேவை. ஆனால் விஜயுடைய தாவேகா அவங்க வந்து போட்டிட்டதில் ஜெயிச்சது வந்து 108 சீட்டு ஜெயித்தாங்க, அதாவது 107 எம்எல்ஏ தான். ஏன் அப்படி 107 எம்எல்ஏனா, ஒன்று வந்து விஜய் வந்து எக்ஸ்ட்ராவாக நின்னார், பெரம்பூர்லேயும் நின்னார், திருச்சியில் நின்னார்னு ஒன்று ரிசைன் பண்ணிட்டார், அப்போ 107 தான். அந்த 107 வந்து இன்னும் ஒன்று போயிடுது என்னன்னா, அதில் வந்து சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரன் நியமிக்கப்பட்டதுக்கப்புறமா வந்து 106 ஆயிடுச்சு. அப்போ 106 இருந்தால் மீதி எவ்வளோ, 12 பேர் தேவைப்படுச்சு. 12 பேர் இருந்தால் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் எக்ஸ்ட்ராவாக அப்படின்னும் போது தான் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த 108 பெரும்பான்மை வந்துச்சு. ஆனால் அந்த 108 பெரும்பான்மையில் இவங்க அந்த 12 சீட்டையும் வந்து இவங்க நம்ப முடியாது, எப்போ வேணாலும் யார் வேணாலும் காலம் வரலாம். ஏன்னா இது அவங்க கட்சி ஆட்களே கிடையாது, அதனால் வெளியேருந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான். இப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம், அதோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது, ஆனால் வெளியில் வந்த விஷயங்கள்லாம் தான் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் சொன்னது தான். அதாவது வந்து இந்த சமயத்தில் தான் அஇஅதிமுகலேருந்து ஒரு பிளவு போச்சு. அப்புறமா வந்து நம்ம தினகரனுடைய டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சார், அவரையும் விலை கொடுத்து வாங்கினதா அவரே வந்து அந்த எம்எல்ஏவை ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால் அவர் எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னை கிட்னாப் பண்ணின்னு போயிட்டாங்க அப்படின்லாம் அவர் பேச்செலாம் வந்துச்சு. என்னை வந்து குதிரை பேரம் பேசினாங்கன்னா கட்சியில் அவர் வந்து இங்கேருந்து போயிட்டு அங்கேயே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த கதை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா வந்து அஇஅதிமுகலேருந்து 25 பேர் அங்கே போனாங்க. அதாவது எப்படி போனாங்கன்னா வந்து அவங்க நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு போகிறதா போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே வந்து பெரும்பான்மை காட்டும்போது இருந்தாங்க. ஆனால் இது வந்து கட்சியுடைய தலைமைக்கு எதிராக செஞ்சதுனால அந்த கொறடா விப் இருப்பார்ல, அவர் வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கட்சி தாவல் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குற சபாநாயகர்கிட்ட
கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ பதவி போயிடுமோ இன்னொன்று பயந்துட்டு திருப்பி எல்லாருமே இங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் அதில் வந்து முதல்ல 4 பேர் கட்சியிலேருந்து அந்த அஇஅதிமுகலாம் வந்து இங்கே வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துறாங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் இருக்காங்க, விஜயபாஸ்கர் முன்னாள் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டார். நேற்று பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் இன்னொரு ஒரு எம்எல்ஏ அஇஅதிமுகலேருந்து, அவர் வந்து முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அஇஅதிமுக ஆட்சியில், அவரும் ரிசைன் பண்ணார். இப்போ இன்னைக்கு வந்து விஜயபாஸ்கர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அமைச்சிருக்காரு. அதில் நாளைக்கு வந்து அவர் வந்து விஜயோட முன்னிலையில் வந்து மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டில் வந்து தாவேக்கால தன்னை இணைச்சிக்கிறாருனால அதே அவங்க கூடியதான் எம்ஆர் விஜயபாஸ்கரும் போய் நேரதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இப்படி ஒரு சூழல் அங்கே போயின்னு இருக்கு. அப்போது இவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம வைகோபால் சாமி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கூட நம்ம வந்து இப்போ டிஎம்கேல உடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டோம், இல்லைன்னா நாங்கள் தனியாக நின்றுந்தால் எங்களுக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கும் ஒரு மந்திரி பதவியெல்லாம் வந்திருக்கோம், நாங்கள் அதுக்கெலாம் ஆசைப்படல. விஜய் கூட என்ன சொன்னார், உங்கள் 2 எம்எல்ஏங்களும் டிஎம்கேல தான் நின்னாங்க உதயசூரியன் சின்னத்தில், அவங்கள ரிசைன் பண்ண சொல்லுங்கள், ரிசைன் பண்ணிவிட்டு வந்து நம்ம இங்கே வந்து நம்ம சப்போர்ட்டில் நிற்க சொல்லுங்கள், ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. அப்போ தைரியமாக நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும், அவங்க ஏன் திமுகவில் இருக்காங்க, இங்கே வாங்கன்னு சொல்லி சொன்னார். பட் இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டு அவங்களே ரிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். அப்பயே அங்கே குதிரை பேரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி ஒன்று ஆதவர் தான் சொல்லலாம். ஆனால் வைகோபால் சாமியை வந்து இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கப்புறம் அவர் போயிட்டு தாவேக்காவுக்கு வந்து தன்னுடைய ஆதரவையும் கொடுத்துட்டாரு. அந்த ஆதரவையும் வந்து தாவேக்காவினர் ஏற்றுக்கினாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். ரைட். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, தாவேக்கா வந்து இந்த மாதிரி குதிரை பேரத்தில் இருக்குது. இப்போ ஒரு 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணலாம், திருப்பி இன்னும் 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கு யாருன்னா டிஎம்கே உடைய சப்போர்ட்டில் நின்று டிஎம்கே உடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 மதிமுக எம்எல்ஏயும் இப்போ மிரட்டுறதுக்கோசம் குதிரை பேரம் நடக்குது, இது வைகோபால் சாமியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அருளக்கர் இருக்கார் இல்லைங்க, கவர்னர், எக்ஸலன்ஸ் கவர்னர் வந்து தமிழகத்துடைய ஆளுநர்கிட்ட போயிட்டு திமுகவுடைய அமைப்பு செயலாளர்னா திரு ஆர்எஸ் பாரதி ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அது மாதிரி சிஎம்முடைய நாலேஜோடையே குதிரை பேரம் நடக்குது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், நாங்கள் பெட்டிஷனை கொடுத்துருக்காரு. அங்கே ஒரு பெட்டிஷனை அவர் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுடைய தாவேக்கா அரசு என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறை யூடியூபர் ஒருத்தர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படின்றவரை வந்து கைது செய்திருக்காங்க. என்னத்துக்கு கைது செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவான இளையராஜா, தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜாவை இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு என்பவர் வந்து போயிட்டு நீங்கள் தாவேக்கால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மினிஸ்டர் கூட பதவி கொடுக்காமல் இருக்காங்க, நீங்கள் நீங்கள் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணுங்கள், ரிசைன் பண்ணிவிட்டு எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருங்க, நீங்கள் வந்து பை எலெக்ஷன் வரும், அதில் நீங்கள் வந்து நம்ம சார்பில் நில்லுங்க, ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக இந்த ஆட்சி கவுந்துரும், இந்த மாதிரி உங்கள் ஆள் முடிஞ்ச ஆட்கள்லாம் நீங்கள் யாரை வந்து ரிசைன் பண்ண வைக்கும்போது ரிசைன் பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து நான் 50 கோடியிலேருந்து 100 கோடி கொடுப்பதாக இவர் மேலே வந்து இளையராஜா வந்து புகார் கொடுத்துருக்காரு காவல்துறையில். இந்த மாதிரி என்கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காரு. ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்காரு அந்த எம்எல்ஏ, கிருஷ்ணகிரி எம்எல்ஏவான இளையராஜா. உடனே காவல்துறை திருநாவுக்கரசு வந்து இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுன்றது இந்த மாதிரி ரிசைன் பண்ணி டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவான்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு விசாரிக்கும் போது அவர்கிட்ட விசாரணையில் என்ன வருதுன்னா, இவர் வந்து திமுகவின் தூண்டுதல், அதாவது இது வந்து நமக்கு வந்திருக்க தகவல், திமுகவின் தூண்டுதல்னால தான் வந்து இவர் வந்து அவர்கிட்ட போய் பேசுனதாகவும் அந்த அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதாகவும் இவங்களுக்கு எல்லாமே பின்னாலேருந்து பேசுறது யாருன்னா செந்தில் பாலாஜி, அதாவது முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இவங்கெல்லாம் பேசினதாகவும் 50 கோடியிலேருந்து 100 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இதில் கூட வந்து கார்த்திக் ரமேஷ் அப்படின்றவங்க 2 பேர் மேலேயும் அவர் புகார் சொன்னாங்க. இவங்க யாருன்னா சக்தி மெஸ்ஸுன்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் இதில் இன்வால்வ்டு அப்படின்னு சொன்னோன்னே டப்புன்னு என்ன பண்ணாங்க, காவல்துறை இந்த திருநாவுக்கரசை சேர்த்து 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இப்போ என்கொயரி நடந்துட்டுருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி பேரை சொன்னதுனால
இப்போ செந்தில் பாலாஜிக்கு சமன் போகிறதுக்கும் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு போகிறதுக்கும் ஒரு இப்போ ஒரு முயற்சி நடக்குது. அதாவது வந்து அவரை சமன் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி நடக்குது. விசாரணையினால் கைது கூட செய்யப்படலாம். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு இதுக்கு முன்னாலே வந்து கவர்னர் மூலமாக ஒரு ஆர்டர் கேட்டிருக்காங்க. அந்த இங்கே அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அஇஅதிமுக இருந்தபோது நடந்த ஊழலுக்கோசரம் அப்போ அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன்னு அந்த மோசடி செஞ்சால அந்த புகாருக்கோசரம் விசாரணைக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி வருது. இதில் என்னன்னா எங்கே யார் என்ன ஃப்ரேம் பண்ண வைகோபால்சாமி அலைன்ஸில் இருக்கவரே விஜயே இன்வால்வ். இதில் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களே வந்து இதில் இன்வால்வ்டாக இருக்கிறாரு. அவரே குதிரை பேரத்தில் அங்கே போய் ஆர்எஸ் பாரதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா வைகோபால்சாமியோடைய வாக்குமூலம் மட்டுமே இருக்குது அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது அப்படின்னு அவர் சொன்னார். இங்கே என்னன்னா வந்து திமுக காரங்க வந்து குதிரை பேரில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா ஒட்டு மொத்தத்தில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பொதுமக்கள் தான். ஒன்று மட்டும் இதில் ஒரே ஒரு இது என்னென்னா தூய சக்தி அப்படின்னு தான் சொல்லிட்டு எலெக்ஷனை நின்னாங்க தாவேகாவினர். நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்களோட சில செயல்பாடுகள் நல்லாவே இருக்குது, சில செயல்பாடுகள் குறைகள் இருக்குது. அது கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் புதுசாக வந்திருக்கோம். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்கன்னு நினச்சா அதே சமயத்தில் சில தவறான வேலைகளும் நடக்குது. சில இடத்துல லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் ரொம்ப நடந்துன்னு தான் இருக்குது. அதுவும் எவ்வளோ நாளைக்கு 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் என்ன, உங்களுக்கு வாக்களித்தவங்க எல்லாருமே தூய சக்தின்னு சொல்லிட்டு தான் நம்பி வாக்களித்தாங்க. ஆனால் அந்த வாக்களித்தவர்களே இன்னைக்கு விஜய் மீதும் விஜயினுடைய தாவேகா ஆட்சியின் மீதும் சற்று அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றதான் நிதர்சனம். உண்மை அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து உண்மையான கட்சி தூய சக்தி, நாங்கள் யாரையுமே நாங்கள் திராவிட கட்சிகளை நாங்கள் இவங்களை வந்து திமுகவையும் அதிமுகவும் நம்பலன்னு சொல்லிட்டு ஊழல் புகார் யார் மேலே குட்கா வழக்கு இருக்குது. விஜயபாஸ்கர் முன்னாள் அஇஅதிமுக அமைச்சர், அவரை வந்து நாளைக்கு கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. அவர் ரிசைன் பண்ண வச்சு இங்கே குதிரை பேரம் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. பப்ளிக்கு அரசியல்வாதிங்க சொல்கிறது இல்லாமல் பப்ளிக்கும் வெளியில் டீக்கெட்டில் உட்காந்தாலும் இதை தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே நேற்று சொன்ன மாதிரி தான் அவர் மேலே ஒரு 100 கோடி ரூபாய் நில வழக்கு ஒன்று இருக்குது, நில அபகரிப்பு வழக்கு. அது இல்லாமல் வந்து அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அளவுக்கு மீறி சொத்து சேர்த்ததால் மணி லாண்ட்ரிங் பண்ணார் அப்படின்லாம் வேறு இருக்குது. அதில் வந்து அவங்க வீட்டில் வந்து 23 லட்ச ரூபா வந்து சீஸ் பண்ணாங்க அப்படின்னு அது ஒரு கதை ஒன்று இருக்குது. இவங்களையும் கூப்பிட்றீங்க. அதுக்கப்புறமா மற்ற அமைச்சர்களும் கூப்பிட்றீங்க. வைகோபால்சாமியை வந்து அவர் பாஜக அலையன்ஸில் திமுக அலையன்ஸ் அதிமுக அலையன்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் சுற்றி வந்தவர் இப்போ இங்கே கூட்டினது வச்சுருக்கீங்களே, இது என்ன நியாயமா, இது தூய சக்தியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு மக்களை வீழ்த்து கொண்டுட்டாங்க. அதனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்து இனிவரும் காலங்களில் எல்லாருமே வர கட்சியெல்லாம் வாங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா நாளைக்கு ரீஎலெக்ஷன் திருப்பியும் வந்துடுச்சுன்னா பை எலெக்ஷனில் அடுத்தது சட்டசபையை கழிச்சிட்டு எலெக்ஷன் ஒன்று வந்துடுச்சுன்னா இப்போ இருக்க அதிருப்தி வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு வெளியில் உங்களை எப்படி சோஷியல் மீடியா பாசிட்டிவாக ப்ரொமோட் பண்ணாங்களோ அதே ஜனங்க தான் வந்து சோஷியல் மீடியா மூலமாக உங்களை நெகட்டிவாகவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை யாரோ ஒருத்தரோட ராங் அட்வைஸில் தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும் இந்த 5 இயர்ஸு, அப்படி இல்லை இப்படினே காலி பண்ணிட்டாலும் அடுத்த எலெக்ஷன் இருந்தால் நான் மெஜாரிட்டியில் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் குதிரை பேரத்தை விட்டுட்டு அப்புறம் பழி வாங்கும் நோக்கத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் பப்ளிக் சர்வீஸ் மட்டுமே நம்ம செய்வோம். இதில் தான் முதல்ல நீங்கள் எப்படி நினச்சிட்டு வந்தீங்களோ அதே எண்ணத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் சஸ்டெயின் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு தான் அவப்பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.